அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷோமி தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஷோமி எக்ஸ் ப்ரோ QLED, அதாவது CineMagi QLEDன்னு சொல்லுவாங்க, 4K டிவி. இதனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு MI டிவி தான் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டிவி வாங்குற ஐடியா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு 43 இன்ச் QLED டிவி. எம்ஐலேருந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 29,600. பட் ஆக்சுவல் ரேட் வந்து 32,000. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதால் 2,500 வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஃபுல் ஸ்வைப்புக்கு EMI எதுவும் போகலை. ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி. ஸோ கூகுள் டிவி, ஃபயர் டிவி 2 இருக்குது. நான் இப்போ எடுத்தது கூகுள் டிவி. ஸோ ஃபயர் டிவி எனக்கு பிடிக்காதான் கூகுள் டிவி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா HDR10+ ப்ரீமியம் பெசல்லெஸ் டிசைனில் வந்துருக்கு. கூகுள் காஸ்ட் இருக்குது, ஒர்க்ஸ் வித் ஆப்பிள் ஏர்ப்ளே, ஷோமி டிவி ப்ளஸ் இருக்குது. ஸோ ஷோமி டிவி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் கேபிள் டிவி இல்லை, டிஷ் இல்லைனா நீங்கள் ஷோமி டிவி ப்ளஸ்லேயே நிறையா சேனல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஷோமிலேருந்து. ஸோ அது தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் சேனல் மட்டும் தான் இருக்குது. மேபி சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் மோடு இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த வியூவில். நான் டெஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் இந்த டிவி வாங்கினீங்கன்னா நீங்களாக ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த டிவின்னு எந்த டிவியுமே. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு இன்ஜினியர் வந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இஃப் ஓப்பன் வித்தவுட் ஆத்தரைஸ்டு இன்ஜினியர் சூப்பர்விஷன் சொல்லி போட்டிருக்காங்க. வாரண்ட்டி வந்து வாய்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வாரண்ட்டி கவர் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஜினியர் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒன் டேயில் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து மறுநாள் வந்துட்டாங்க. ஸோ இன்ஜினியர் வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஜஸ்ட்டு சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக எடுத்தேன். டிவியை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி அவங்கள இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிவி இன்ஸ்டாலேஷன் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பட் ஓப்பன் பண்ணுறது அவங்க தான் பண்ணணும். ஸோ அது பாக்ஸ்லேயே டீட்டெயில்டாக போட்டதால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்துக்கிற பர்சன் பார்த்திங்கன்னா டைரக்ட் MIலேருந்து அவரோட ஆத்தரைஸ்டு இன்ஜினியர் இவர். ஸோ அவர் வந்து பேக்கெல்லாம் பிரிச்சுட்டு டிவியை எப்படி ப்ராப்பராக ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ, கேபிள் வைக்கணுன்ற டீட்டெயிலெலாம் பண்ணிவிட்டு ரிமோட்டில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை டீட்டெயில்டாகவே சொல்லி கொடுத்துட்டு போனார். ஸோ மேஜராக இந்த மாதிரி டிவியில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னா, பாக்ஸ் பிரிக்கும்போது, ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேபி சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்போர்ட் டைமில் டிஸ்பிளே ஏதாவது கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணிவிட்டு டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியர் மேண்டேட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், டிவி வந்து இன்ஸ்டால் பண்ணி பவர் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது இப்படி தான் வந்துச்சு. ஸோ ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் கேட்கும். எப்படி மொபைல் வாங்கின மொபைலில் ஃப்ரெஷ்ஷாக செட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் கூகுள் டிவின்றதால கூகுள் செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. மெயில் ஐடியெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லோடிங்க்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஃபுல்லாகவே செட் ஆன பிறகு. ஒன்ஸ் ஃபுல்லாகவே செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஓம் வந்து கூகுள் டிவி ஓம் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி கூகுள் டிவி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த QLEDல பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் வாங்க அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பிளேயர் போட்டாச்சு. ஸோ MI டிவி பார்த்தீங்கன்னா இது வந்து டால்ஃபி ஆடியோ தான், டால்ஃபி அட்மாஸ் கிடையாது. இருந்தாலுமே சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் சப்போஸ் வச்சுருந்தீங்கன்னா அட்மாஸ் சவுண்ட் பார் போல் போங்க. டால்ஃபி ஆடியோ, டால்ஃபி அட்மாஸ் இந்த 2 இருக்குது. ஸோ டால்ஃபி ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா டிவி கூட வந்துடுச்சு. டால்ஃபி விஷன் ப்ளஸ் ஆடியோ. நீங்கள் டால்ஃபி அட்மாஸ் சவுண்ட் பார் யூஸ் பண்ணிங்கன்னா கிளாரிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். சவுண்ட் கிளாரிட்டி பிக்சர் குவாலிட்டியில் அடிச்சுக்க முடியாது. QLEDன்றதால கிளாரிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஷோமி இந்த QLEDல பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மேக்கர் மோடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபில்ம் மேக்கர் மோடில் வந்து நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தியேட்டரில் போய் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா டால்ஃபி விஷன்மே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. HDR10+ன்றதால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு கிளாரிட்டி தரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவியோட செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிக்சர்னு இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மோடு கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா பிக்சர் மோடு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த பிக்சர் மோடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், விவிடு, மூவி அண்டு ஸ்போர்ட்ஸ் மோடு அண்டு ஃபில்ம் மேக்கர் மோடு. இந்த ஃபில்ம் மேக்கர் மோடில் ஒரு வேளை நீங்கள் படம்லாம் பார்க்குறீங்க, ப்ரைமில், நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறீங்கன்னா ஃபில்ம் மேக்கரில் மோடில் போட்டு நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து MI டிவிலேருந்துமே அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே ட்ரை பண்ணேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டால்ஃபி விஷன் சப்போர்ட் ப்ளஸ் HDR10+ இருக்கிறதுனால MI டிவி QLEDயில் அடிச்சிக்க முடியாது. சவுண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுண்டில் DTX, அதாவது டால்ஃபி ஆடியோ தான், டால்ஃபி அட்மாஸ் கிடையாது. டால்ஃபி ஆடியோன்றதுனால DTS ஃபுல் ஃபீச்சர்ஸில் கொடுத்துட்டாங்க டிவியில். ஸோ உங்களுக்கு சப்போஸ் டைலாக் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும், டைலாக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க DTSல. ஸோ
டிவி வந்து ஒரு பார்க்குறதுக்கு எனக்கு ஓகே பட்ஜெட் டிவியில் வேணும்னா எம்ஐ தாராளமாக போகலாம். அதுலேயும் இந்த இயர் லான்ச் பண்ண இந்த ப்ரோ QLED எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மிஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த QLED 2024 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயரில் வந்து ஃபில்ம் மேக்கர் மோடுன்ற மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் டிவி ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ஈஸி அக்சஸ் போல் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு படம் பார்க்குறோம், அதை அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்துடும். ஸோ திரும்ப நீங்கள் உள்ளே போய் ஆப்பில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அது ஒன் கிளிக்லேயே நீங்கள் போய் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம் படத்தை. ஸோ அந்த அளவுக்கு தான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கூகுள் டிவியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மெயின் ஆப் வந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ஷோமி டிவி ப்ளஸ் இருக்குது. ஷோமி டிவி ப்ளஸில் நான் சொல்லியிருந்தீங்களா ஃபுல் HD கிளாரிட்டியில் டிவி எல்லா சேனலும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வாலில் எல்லா ஓடிடியும் அதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரு, ப்ரைமு, ZEE5, MX பிளேயர், ஜியோ டிவி, லைவ் டிவி எல்லாமே இருக்குது. ஸோ லைவ் டிவி வந்து நம்ம கேபிள் டிவி டிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் லைவ் டிவி. ஒன் பட்டனும் உங்களுக்கு ரிமோட்டில் கொடுத்துட்டாங்க. நான் ரிமோட்டுமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ரிமோட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் லிமிட்டடாக தான் சேனல்லாம் பார்க்குறீங்க, கேபிள் டிவி எதுவும் வச்சு இல்லை டிஷ்ஷு வச்சு இல்லைனாலுமே நீங்கள் இந்த டிவியை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிவிலே வந்து ஃப்ரீயாக எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த Xiaomi டிவி ப்ளஸ் ஆப்பில் நான் போகிறேன். ஆப்பில் போனோடனே நம்ம தமிழ் சேனல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நியூஸ் சேனல் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. மற்றபடி ஹிந்தி, இங்கிலீஷு, மற்ற லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600+ மேபி 900+ கூட இருக்கும். அவ்வளோ டிவி சேனல்ஸ் இருக்குது. ஸோ நான் மேஜராக நியூஸ் பார்க்குறதுனால நியூஸ் சேனல் வச்சுருக்கேன். ஸோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் HD 4K என்ன அக்சஸ் இருக்கோ அப்படியே உங்களுக்கு இந்த Xiaomi டிவி ப்ளஸில் உங்களுக்கு கொடுத்துறாங்க. நீங்கள் ஒருவேளை கேபிள் டிவி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வருமானது தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிவி டேஷ்போர்ட் இருக்குமோ அந்த UI அப்படியே இந்த Xiaomi டிவி ப்ளஸில் இருக்குது. அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் வாங்கி பார்க்குறீங்கன்னா வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நான் ஷோரூம்லேயே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது டெமோ. நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட இந்த டிவி எடுக்கலாம். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி இருக்குது. TCL இருக்குது, iSense எல்லாம் இருக்குது. ஸோ அதில் என்ன எனக்கு இஷ்யூன்ஸ்னா ரிவ்யூவில் நிறைய ட்ராபேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி டிவிஸ்க்கு நான் போகாமல் MI டிவி நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த டிவி வேணும், நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் 2 மாடல் இருக்குது, FX அண்ட் X Proன்னு இருக்குது. நான் எடுத்தது X Pro. நான் இந்த ப்ராடக்ட்டை இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த லிங்க் மூலயமா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் ஆப்ஷன் நமக்கு ஆப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் வாலில் பார்த்தீங்கன்னா எல்லா OTTலையும் இருக்கிற மூவிஸ் எல்லாமே கலெக்டடாக உங்களுக்கு ஒரு ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமா கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமுக்கு கொண்டு போய்டும். சப்போஸ் ZEE5னா ZEE5 கொண்டு போய்டும். நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரி என்னென்ன OTT இருக்கோ, சன் லைவ் அது மாதிரி அது டேரெக்டாகவே மூவிலேருந்து டேரெக்டாக அந்த ஆப்புக்கு நம்ம கொண்டு போய்டும். ஸோ இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். மூவி நிறைய பேர் அதிகமாக பார்க்குறதா இருந்தால் ஸோ பேட்ச் வால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மூவிஸ் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் தனியாக கொடுத்துட்டாங்க, மியூசிக் தனியாக இருக்குது, லைவ் டிவியுமே இந்த பேட்ச் வாலில் கொடுத்துருக்காங்க. எப்படி Xiaomi டிவி ப்ளஸ் ஆப்பில் இருக்கோ அதே போல் இதில் லைவ் டிவியுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற டிவி சேனல்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை ஒரு 2 பேர் தான் வீட்டில் இருக்கீங்கன்னா கேபிள் டிவி டிஷ்ஷு ஒரு சில பேரில் இழுக்கலைன்னா இதில் நீங்கள் பேட்ச் வால்லையும் இந்த Xiaomi டிவி ப்ளஸ் ஆப் மூலிமாவோ இந்த டிவியில் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்ஃபில்டாக இந்த டிவி இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் குழந்தைக்குன்னு கிட்ஸுன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்து கிட்ஸுக்கு தேவையான மூவிஸ் எல்லாமே இதில் தனியாகவே கொடுத்துட்டாங்க. கிட்ஸ் என்னென்ன பார்ப்பாங்களோ ஸோ கிட்ஸுக்கு சம்மந்தமான மூவிஸ் எல்லாமே அதுவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா BSNL ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ BSNL பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ரோ டிவி வந்து அவங்க வந்து ஃப்ரீ சேனல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கை ப்ரோவில் நான் ஆல்ரெடி நிறையா நியூஸ் சேனல், நிறைய லைவ் டிவிஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அதனால் ஆப்ஸில் போய்ட்டு ஸ்கை ப்ரோ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸுமே இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஜியோ ஃபைபரில் வந்து ஜியோ டிவி நிறைய ஃப்ரீ சேனல் தரதுனால ஜியோ டிவி ப்ளஸ் ஆப் ஃப்ரீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் BSNL யூஸ் பண்ணாலும் ஸ்கை ப்ரோ IPTV நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸ்கை ப்ரோ IPTV நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் BSNL யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கை ப்ரோ IPTV எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போடுறேன், வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கை ப்ரோ ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி கிளாரிட்டி எல்லாமே ஃபுல் HD 4Kல உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சாரி, இந்த வீடியோவில் வந்து என்னோடய வீட்டு ஜன்னல் வந்து கிளார் அடிக்குது. ஸோ அதனால் உங்களுடைய நான் எப்படி பார்க்கணும் QLED அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகாமல் கூட இருக்கலாம்.
சாரி ஃபார் தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெயின் டிவி எல்லாமே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தேவையான சேனலை மட்டும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ₹19 ₹20 அப்படி தான் இருக்கும். பேஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ₹99 பேமெண்ட் பண்ணி நீங்கள் அது கூட 22 அது மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் பார்க்கறதுனா பார்க்கலாம். ஸோ இதில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக ஸ்கை ப்ரோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து டிவியோட ரிமோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டிவி ரிமோட்டு. ஸோ ஹேண்டியாக ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. டிவி ரிமோட் நல்லா இருக்குது. நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷைனி பிளாக்ல நல்லாயிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஷியோமி டிவி ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஷன் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பேட்ச் வால் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைவ் டிவி கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைம் வீடியோ, சோனி லைவ். ஸோ அதுக்கு எல்லாமே டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் டிவி வாய்ஸ் கண்ட்ரோலுக்குமே தனியாக கொடுத்துட்டாங்க. கூகுள் டிவின்றதால இதில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் தனியாக கொடுத்துருக்காங்க. டிவி சேனல் மாற்றுறதுக்கும் தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே டெடிகேட்டடான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டிவிலலாம் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பட்டன் தான் இருக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக எல்லாத்துக்குமே கீஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் டிவி இன்புட்டுக்குன்னு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. மற்ற டிவிலலாம் இருக்காது. ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸுக்குன்னு தனியாக ஒரு கீயை கொடுத்துருக்காங்க. ஸோ டிவியில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிமோட்லையுமே எல்லா ஃபீச்சர்ஸும் அடங்கின மாதிரி கீஸுக்கு டெடிகேட்டட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேக் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு டிவி யாருக்காவது வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.